சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ரவி ஸ்ருதியோட நம்ம விஜயாவுமே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ரவி ஸ்ருதி வந்து உள்ளே போயிடுவாங்க. விஜயா வந்து ரொம்ப தயங்கி தான் நிற்பாங்க. உள்ளே வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சம்மந்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து முத்து மீனா கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை முத்துக்கும் அண்ணாமலைக்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதனால தான் சரி அவர் எங்கேனாலும் சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டன் சாயா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் அதான் ஸ்பெஷலாக இருக்கும், அதை கொடுப்பாங்க. நம்ம விஜயா வந்து இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் பால் ஊற்றி தான் டீ காஃபி எல்லாமே குடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை குடிச்சு பாருங்கள் அது நல்லா ஹெல்த்தி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குடிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பழசு ஞாபகம் வரும். மீனா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுப்பாங்க. 1000 இருந்தாலும் இவ்வளோ மாதிரி யாருமே காஃபி போட முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை சிங்கில் கொண்டு ஊற்றிடுவாங்க. இந்த சீனில் சிந்தாமணி அந்த ஃபைனான்ஸ்காரரும் வீட்டை வந்து சீல் வைக்க வரலான்னு பார்க்கும்போது வீட்டு வந்து பூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அதை சீல் வச்சுருவாங்க. சிந்தாமணிக்கு வந்து செம கோவமாக இருக்கும். அவள் எல்லாத்தையும் வெளியே தள்ளி இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி என் கால் கையில் விழ வைக்கலான்னு பார்த்தேனே, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து முத்து மீனா வீட்டில் இருப்பாங்களா, அவங்க கூட வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முத்து வந்து அவங்க அப்பாவுக்கு தேவையான பெட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடுவாங்க. அண்ணாமலையும் ஹாப்பியாக தான் இருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.